ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு பக்கத்தில் இருக்கும் சுற்றுலா தலமான போண்டி பீச்சில் பண்டிகை கொண்டாட வந்த யூத மக்களை குருவி சுடுவது போல பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது உலகத்தையே உலுக்கி போட்டது. இந்த சம்பவத்தில் இப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தன்று ஹனுக்கா பண்டிகையின் துவக்க நாளை கொண்டாட போண்டி கடற்கரையில் ஏராளமான யூதர்கள் கூடியிருந்தனர். அங்கு வந்த 2 பயங்கரவாதிகள் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டனர். தாக்குதலில் அப்பாவி மக்கள் 16 பேர் கொல்லப்பட்டனர். 25க்கும் மேற்பட்டோர் குண்டு துளைத்து காயமடைந்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான். இன்னொருத்தனை மக்களை மடக்கி பிடித்தனர். பயங்கரவாதிகளிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் வந்த காரில் 2 சக்தி வாய்ந்த குண்டுகளும் கைப்பற்றப்பட்டன. இதற்கிடையே நடந்த விசாரணையில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 2 பேருமே அப்பா மகன் என்பது தெரிய வந்தது. தந்தை பெயர் நவீத் அக்ரம், வயது 50, மகன் சஜித் அக்ரம், வயது 24. போலீஸ் தாக்குதலில் அப்பா நவீத்தான் கொல்லப்பட்டான். மகன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார். இவர்கள் 2 பேருமே பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர்கள். பாகிஸ்தானிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த நவீத் ஆஸ்திரேலிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு பிறந்தவன்தான் சஜித் அக்ரம். 2 பேரும் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றனர். நம் காஷ்மீரின் பெஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த பெஹல்காம் தாக்குதல் ஸ்டைலில்தான் கிட்டத்தட்ட இந்த தாக்குதலும் இருந்தது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம் மண்ணில் புகுந்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொன்றனர். அப்பாவி மக்கள் 26 பேர் அதில் இறந்தனர். அதே பாணியில்தான் ஆஸ்திரேலியாவில் யூதர்களை மட்டும் குறிவைத்து பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்திருக்கின்றனர். பயங்கரவாதிகள் பின்னணி பற்றி விசாரித்த போலீசாரும் ஆஸ்திரேலிய உளவு அமைப்புகளும் இப்போது அதிர்ந்து போயிருக்கின்றனர். இது பற்றி சர்வதேச ஊடகங்களிடம் புலனாய்வு அமைப்புகள் கூறிய தகவல்: பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பின்னணியை கொண்டவர்கள். சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இவர்கள் தூண்டப்பட்டிருக்கின்றனர். ஜிகாதிகளாக மாறியிருக்கின்றனர். குறிப்பாக IS பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. பயங்கரவாதிகளின் காரில் IS அமைப்பின் கொடி உடைத்தது. அது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு வாக்கில் சஜித் அக்ரம் புலனாய்வு அமைப்புகளின் ரேடாரில் சிக்கினார். அவனுக்கு IS அமைப்போடு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதை உறுதி செய்யும் வேறு எந்த எவிடன்ஸும் அப்போது சிக்கவில்லை. இதனால் அவனை உளவு அமைப்புகள் அதன் பிறகு பின்தொடரவில்லை. ஆனால் அவனும் அவனது தந்தையும் சத்தமின்றி IS உள்ளிட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்து வந்திருக்கின்றனர். பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடும் வீடியோக்கள் வெளியாகின. அதை பார்த்தபோது சுடத் தெரியாதவர்கள் சுடுவது போல் இல்லை. நன்கு பயிற்சி பெற்றவர்கள் எப்படி சுடுவார்களோ அப்படிதான் 2 பயங்கரவாதிகளும் துப்பாக்கியை பயன்படுத்தினர். எனவே அவர்கள் நிச்சயம் ஆயுத பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கருதினோம். அவர்கள் எங்கெல்லாம் பயணம் செய்தார்கள் என்ற ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம். அப்போதுதான் கடந்த நவம்பர் மாதம் துவக்கத்தில் அப்பாவும் மகனும் பிலிப்பைன்ஸ் சென்று வந்தது தெரிந்தது. மகன் சஜித் அக்ரம் ஆஸ்திரேலியாவின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அப்பா நவீத் அக்ரமிடம் இந்திய பாஸ்போர்ட் இருந்திருக்கிறது. இதுதான் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்த விஷயம். பயங்கரவாதிகள் 2 பேரும் பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதிக்கு சென்றிருக்கின்றனர். அது IS பயங்கரவாதிகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதி. அங்கு ஆயுதம் ஏந்திய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் நிறைய செயல்படுகின்றன. தங்களின் தார்மீக தலைமை அமைப்பாக IS அமைப்பை அவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த பகுதிக்கு தான் 2 பயங்கரவாதிகளும் சென்றிருக்கின்றனர். நவம்பர் 1 முதல் 28ஆம் தேதி வரை அவர்கள் தங்கி இருந்திருக்கின்றனர். அந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் IS பயங்கரவாதிகளிடம் ஆயுத பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். பயிற்சியோடு சேர்த்து சதித்திட்டமும் அங்கேயே தீட்டப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா திரும்பியதும் சரியான நேரம் பார்த்து யூத மக்களை பயங்கரவாதிகள் கொன்று குவித்திருக்கின்றனர். இதன் முழு பின்னணி தகவல்களை திரட்டும் வேலையில் இப்போது ஈடுபட்டுள்ளோம். குறிப்பாக பயங்கரவாதி சஜித் அக்ரமிடம் இந்திய பாஸ்போர்ட் எப்படி வந்தது என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இது பற்றி இந்திய அரசுக்கு தகவல் கொடுத்துள்ளோம். மற்ற விவரங்களை சேகரித்து தரும்படி கேட்டிருக்கிறோம் என்று ஆஸ்திரேலிய புலனாய்வு அமைப்புகள் கூறியிருக்கின்றன. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மீது பல தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. அதாவது 2019இல் பயங்கரவாதி நவீத் பற்றி சந்தேகம் வந்திருக்கும் போதே தீர விசாரித்திருந்தால் இந்நேரம் அப்பா மகன் 2 பேரும் கம்பி எண்ணியிருப்பார்கள். இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று பலரும் கூறுகின்றனர். அதேபோல் சம்பவம் நடந்தபோதும் போலீசார் துரிதமாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அதாவது சம்பவ இடத்தில் 4-5 போலீசார் துப்பாக்கியுடன் இருந்தனர். பயங்கரவாதிகள் சரமாரியாக சுடும்போது போலீசார் திகைத்து போய் நின்றனர். அவர்கள் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடம் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றனர்.
இதற்கிடையே பயங்கரவாதிகள் 2 பேரும் பலமுறை துப்பாக்கிக்கு குண்டு நிரப்பி சுட்டனர். உடனே போலீசார் பதிலடி கொடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என்று நேரில் பார்த்த மக்கள் கூறினர். ஆஸ்திரேலியாவில் 1996இல் டாஸ்மேனியாவில் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடு நடந்தது. அப்பாவி மக்கள் 35 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு 30 ஆண்டுகளில் நடந்த பெரிய துப்பாக்கிச் சூடு என்றால் இப்போது போண்டி கடற்கரையில் நடந்த கூடிய சம்பவம்தான். பயங்கரவாதிகள் பற்றி நடக்கும் தீவிர விசாரணையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வரக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பயங்கரவாதிகள் கையில் இந்திய பாஸ்போர்ட் இருந்ததாக தகவல் வெளியாகி இருப்பதால் நம் உளவு அமைப்புகளும் இது பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.